இப்போ சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்னு அவங்க தான் சொல்றாங்களே, திமுக நாங்க தான் வந்து சிறுபான்மையரை வந்து காக்குறோம், நாங்க தான் எல்லாமே பண்றோம் உங்களுக்குன்னு சொல்றாங்களே. என்ன பாதுகாத்தீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் வந்து முதலமைச்சரை போய் சந்தித்து 38 மாவட்டத்திலையும் கலாய்வு செய்து ரிப்போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதே 38 மாவட்டத்தில் திறக்கப்படாத சபைகளுடைய லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இதே 38 மாவட்டத்தில் கல்லறை இல்லாத லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். நீங்கள் 38 மாவட்டத்தில் கலாய்வு செய்து எத்தனை திருச்சபைகளை திறந்தீர்கள், எத்தனை என்ஓசி வழங்கியிருக்கிறீர்கள், எத்தனை கல்லறை தோட்டத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க, எத்தனை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க, எத்தனை சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆசிரியர் பிரச்சனைகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறீர்கள். இப்பதானே சார் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க, இனிமேதான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதான் மேடம், இந்த 4.5 வருஷமுமே கோரிக்கை தான், தீர்வு வரல. 4.5 வருஷமும் கோரிக்கை தான். ஸ்டில் அடுத்த 3 மாதம் வரைக்கும் கோரிக்கை தான். கோரிக்கைக்கு தீர்வு 2026 அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தால்தான் தீர்வு அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக தெரியும். அது தெளிவாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றவே முடியாது. அவங்க நினைக்கிறாங்க கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஆதரவு. இது கூட்டம்லாம் வந்து பணம் கொடுத்தா எவ்வளோ கூட்டம்னாலும் வந்துடும். பணம் கொடுத்தா கூட்டங்கள் வந்துடும். பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்குறாரு தவிர உண்மையான உணர்வோடு கூட வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் அங்கே மனநிலைமை சரி கிடையாது. இதே கன்னியாகுமரியில் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிற திருச்சபையினுடைய விவரங்களை நான் கொடுக்குறேன். ஏன் நீங்கள் ஏன் அதே தொகுதியில், அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையை அவரால் திறக்க முடியல.